வெயில் காலத்தில் ராரி வச்சு எல்லா ஏரியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி குறைந்த ரேட்டில் இங்கே மருத்துவம் பார்க்குறாரு. இல்லாதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு மாத்திரை முதற்கொண்டு டெஸ்ட் மூலியமாக பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி ஐயா எடுத்த ஒரு முடிவை கால டிப்பனை வந்து யாருமே செயல்படுத்தலை. இன்னைக்கு டாக்டர் சரவணனே செயல்படுத்தியிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னது மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பட்டினியாக எந்திரிக்கக்கூடாது, நைட்டு தூங்கும் போது பட்னியாக தூங்கக்கூடாது, 2 வேளையுமே சாப்பிடணும் அப்படின்னு புரட்சித் தலைவர் சொன்ன ஐடியா. இந்த ஐடியா இன்னைக்கு நம்ம டாக்டர் சரவணனே இந்த வெளிப்படுத்தி இருக்காரு. இது புதுமையாக இந்த 2026 ஆரம்பிச்சிருக்காங்க. சரவணா கிச்சன் அச்சய பாத்திரம். அது மாதிரி இந்த அச்சய பாத்திரத்தில் நிறைய வெள்ளிப்பணமும் குனியணும். அதே மாதிரி நிறையா மக்கள் இந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஏன்னா கவுண்டமணி என்னன்னு செந்தில் என்னன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, அண்ணே வகுத்தை ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லடா, 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிடு, வகுத்தொல்லி போயிடும் அப்படின்னு. அது மாதிரி மருத்துவராக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தொண்டு நீண்ட நாள் தொடரணும். நம்ம எடப்பாடி தலைமையில், அண்ணன் டாக்டர் சரவணன் தலைமையிலையும் இந்த இது வந்து மதுரை மாவட்டம் ஃபுல்லாக போகணும். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். லோக்கலில் மட்டும் நீங்கள் கொடுக்காம மாட்டுத்தவணிகிட்ட மெயினாக கொடுத்து மெட்ராஸிலேருந்து மதுரையிலேருந்து மெட்ராஸ் போகிறவங்க, திருச்சி போகிறவங்க, எத்தனையோ பாவம் இல்லாதவங்க பாஸ் பிரியில் போகிறாங்க. அதே மாதிரி 1000 ரூபா டிக்கெட்டு கொடுத்தும் போகிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு 4 இட்லி, ஒரு வடை, ஒரு காப்பி கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு ஏசியில் படுத்துங்குவா, காலையில் சென்னையில் போய் இறங்கிடுவாங்க. இது வந்து புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம். அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம். இன்னைக்கு அதை சரவணன் டாக்டர் வந்து அதை இது பண்றாரு. சினிமா துறையில இருக்க உங்களுக்கு தெரியும், எத்தனையோ இளம் நடிகர்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெறும் டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்துல இது மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, மதுரை மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்குங்க. ஒரு கொத்தனாரு, சித்தாள் வேலை பார்க்குறவங்க வீட்டில் சோறு கட்ட முடியாத நிலைமையில போய் மண்ணை அள்ளுவாங்க. அள்ளிட்டு ஐயோ 4 இட்லி இருந்தால் சாப்பிடலாமே. அந்த நேரத்தில் நம்ம சரவண டாக்டருடைய வண்டி போய் நிற்கும். ஆஹா, தெய்வமே இங்கே வந்துருச்சு, கொடுங்க 4 இட்லியும் அந்த வடையும் கொடுங்கன்னு மதுரை முத்து சொன்னாப்புல கெட்டி சட்னியை ஊற்றி கப்புன்னு அடித்து அந்த டீயை குடிச்சிட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. ஏன்னா பசியில் நானும் கஷ்டப்பட்டு வந்தேன். எனக்கு விதாக்கும் போது இந்த மாதிரி புடைசலில் போய் சாப்பாடு கேட்கும்போது நீ பெப்சியா நடிகர் சங்கம்மான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ சொல்ல தெரியல. அப்போ அந்த சீன் நடித்து இருக்கிற வரைக்கும் ரொம்ப பசி, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு டீ கடையில் போய் 2 கரண்டி சீனியும் 1 செம்பு தண்ணியும் குடிச்சு